மீண்டும் சன் டிவியிடம் சரண்டரான விஜய். ஜனநாயகன் இப்போ கலாநிதிமாறன் கையில். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவி பெரும் தொகை கொடுத்து வாங்கியுள்ளதாம். விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் ஜனநாயகன். இப்படத்தை வினோத் இயக்குகிறார். இப்படத்தில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது. யாஷின் டாக்ஸிக் படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம்தான் இப்படத்தையும் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் தான் நடிகர் விஜயின் கடைசி படம். இப்படத்தில் நடித்து முடித்த கையோடு அரசியலில் இறங்க உள்ளார் விஜய். இதற்காக அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அக்கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அண்மையில் 2ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்தது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் நடத்திய மாநாட்டிலும் சரி, அண்மையில் நடந்து முடிந்த அக்கட்சியின் பொதுக்குழுவிலும் சரி, அவர் தங்களது எதிரி திமுக தான் என்று ஆணித்தரமாக அறிவித்தார். மேடைகளில் திமுகவை பொளந்து கட்டிய விஜய் தற்போது அவர்களுக்கு சொந்தமான சேனலிடமே சரண்டர் ஆகியிருக்கிறார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் தொலைக்காட்சி உரிமத்தை சன் டிவி கைப்பற்றியிருக்கிறதா. அதுவும் சாதாரண விலைக்கு அல்ல, இதுவரை இல்லாத வகையில் அதிக தொகையாக 55 கோடி ரூபாய்க்கு அப்படத்தை வாங்கியுள்ளதா. இதை பார்த்த நெட்டிசன்கள் மேடையில் திமுகவை பொளந்து கட்டும் விஜய் இப்போ அவர்களிடமே பிசினஸ் டீலிங் பேசி இருக்கிறாரா என ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். சன் டிவி பொங்கலுக்கு வாங்கும் படங்களை அந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ஒளிபரப்பிவிடும். அதேபோல் ஜனநாயகன் படமும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதால் அதை தமிழ் புத்தாண்டுக்கு சன் டிவி ஒளிபரப்புவது கேள்விக்குறிதான். ஏனெனில் அடுத்த ஆண்டு அதே சமயத்தில்தான் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அப்போது ஒளிபரப்பினால் விஜய்க்கு பிரச்சாரம் செய்வது போல் ஆகிவிடும். அதனால் சன் டிவி அப்போது அப்படத்தை ஒளிபரப்பாது என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.